எதில் சிக்கனம் கடைப்பிடிக்கணுங்கிற வரமுறை இருக்குது. இராணுவத்துக்குமா சிக்கனத்தை கடைப்பிடிப்பீங்க? நாட்டை சுற்றி எனிமிகள் பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், கீழே பார்த்தீங்கன்னா சைனாவோட ஆதரவு பெற்ற இலங்கை. இப்படி இருக்கும்போது இராணுவத்துக்கு தேவையான நிதிகளை போதுமான அளவு ஒதுக்கணும். 3 வருஷம் ஆச்சு. 1.5 லட்சம் இராணுவ வீரர்களை பணியிடங்கள் நிரப்பாமே இருக்குது. ஒரு முன்னாள் வீரர் கொந்தளிக்கிறார். ஆனால் பிரதமர் பாதுகாப்பு தேவை தான். ஆனால் 2 ஃப்ளைட்டு 8,000 கோடியில். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய கோடீஸ்வரர்கள், உலக கோடீஸ்வரர்கள்லாம் அவங்க கடன்களெல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்க. என்னமோ அவங்க சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி அவங்க கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்க. அதெல்லாம் கராராக வசூல் பண்ணி இந்த மாதிரி இராணுவத்துக்கு ஒதுக்கலாம். ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழையும். தீவிரவாதி மேலேயே நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் மேலேயும் குற்றம் இருக்குது. நிறைய புலனாய்வு அமைப்புகளை உருவாக்குங்க. வெறும் இராணுவ வீரன் கையில் துப்பாக்கி மட்டும் கொடுத்தா சரியாக வராது. புலனாய்வு அமைப்புகள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த பெகல்காம் தாக்குதல் ஒரு பாடம் நமக்கு. ஏற்கனவே பல பாடங்களை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அது நம்ம அதை திருந்துற பாடு கிடையாது. அதனால் இனிமேலாவது திருந்துங்க.